பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் ஒரு பொருளை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அது ஒரு பிளேன், சாலிட் கிடையாது, பிளேன். அப்படின்னா அதுக்கு 2 சர்ஃபேஸ் இருக்கும். அப்போ அது 3 டைமென்ஷனில் மெஷர் பண்ணுறப்ப சர்ஃபேஸில் 2 ஆக்சிஸ் வந்துடும். இன்னொரு ஆக்சிஸ் சர்ஃபேஸ்க்கு மேலேயும் முன்னாடியும் பின்னாடியும் இருக்கும். இங்கே 3Dயில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் அந்த பிளேன். அந்த பிளேன்லேயே ஒரு 2 ஆக்சிஸும் வந்துடுச்சு. 3வது ஆக்சிஸ் மேலே கீழே இருக்கும். இப்போ பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சர்ஃபேஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் இந்த இசட் ஆக்சிஸில் இருக்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் இந்த 2 ஆக்சிஸில் எந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம். இப்போ வாங்க டெரிவேஷனுக்கு போகலாம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த பாடி அலாங் எக்ஸ் டேஷ் ஈக்குவல் டு சமேஷன் எம்ஐ எக்ஸ்ஐ ஸ்கொயர்டு. எம்ஐங்கிறது அந்த பார்ட்டிகளோட மாஸ், எக்ஸ்ஐங்கிறது அந்த பார்ட்டிகளோட டிஸ்டன்ஸ். இதே மாதிரி ஒய்க்கும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எடுத்திருக்கோம். அடுத்து இசட்டுக்கு எடுக்கிறப்போ ஆர் ஸ்கொயர்டு, இந்த டிஸ்டன்ஸ் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ஆர்ஐ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஒய்ஐ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்ஐ ஸ்கொயர். ஏன் இப்படி இருக்குன்னா, இப்போ இந்த 3 ஆக்சிஸுமே ஆர்த்தோகோனல், ஒன்றுக்கு ஒன்று 90 டிகிரி இருக்கும். அப்போ இந்த ஆர்ஐ ஸ்கொயர்டு வந்து இந்த எக்ஸ்ஐ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்ஐ ஸ்கொயர்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அது ஈக்குவேஷனாக எழுதிக்கிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷனில் இதை அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணுறப்ப இந்த ஆர்ஐ ஸ்கொயருக்கு பதிலாக இந்த டேர்ம் வரும், ஒய்ஐ ஸ்கொயர் எக்ஸ்ஐ ஸ்கொயர்னு வரும். இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இது ரெண்டும் எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஒய் டேஷ்லேயும் எக்ஸ் டேஷ்லேயும் இருக்குது. அப்போ அதுக்கு ஈக்குவலாக இருக்கா? அப்போ அந்த 2 ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணால் பர்பண்டிகுலர் ஆக்சிஸ் தியரம் ப்ரூவ் ஆயிடுச்சு.